வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் மார்ச் 9ஆம் தேதி ஜேம்ஸ் அலன் அவர்கள் புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலில் என்ன பகிர்ந்துள்ளார் என்பதை முதலில் தமிழ் மொழியில் காண்போம். மேனோக்கம் என்று ஒரு சொல்லில் கூறலாம். மேனோக்கம் அதிகர்களின் பிடிப்பு. உயர் மேனோக்கத்தில் தொடங்கினால் அவர் தனது தாழ்ந்த நோக்கில் நிறைவின்றி உயர் நிலையினை இலக்காக கொண்டுள்ளார். அவரின் உறுதியான நோக்கத்தில் விலங்கின சோம்பலின் தூக்கத்திலிருந்து எழுந்திருப்பதை குறிக்கிறது. மேலும் சிறந்த முயற்சியுடன் முழுமையான வாழ்க்கையை பற்றி உணரும் திறனை காட்டுகிறது. மேனோக்கம் எல்லாவற்றையும் நிகழக்கூடியதாக்குகிறது. மீண்டும் ஒரு தடவை இந்த பதிவினை மேனோக்கம் என்று ஒரு சொல்லில் கூறலாம். மேனோக்கம் அதிகர்களின் பிடிப்பு. ஒருவர் மேனோக்கத்தில் தொடங்கினால் அவர் தனது தாழ்ந்த நோக்கில் நிறைவின்றி உயர் நிலையினை இலக்காக கொண்டுள்ளார். அவரின் உறுதியான நோக்கத்தில் விலங்கின சோம்பலின் தூக்கத்திலிருந்து எழுந்திருப்பதை குறிக்கிறது. மேலும் சிறந்த முயற்சியுடன் முழுமையான வாழ்க்கையை பற்றி உணரும் திறனை காட்டுகிறது. மேனோக்கம் எல்லாவற்றையும் நிகழக்கூடியதாக்குகிறது என பயின்று அவர் பதிந்த ஆங்கில பதிவினை அடுத்த இந்த ஆங்கில இது ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் அக்ரோசிக் வாட் வி சே யூஸ் டு சே இன் திஸ் செயல்மன்றம் நோபல். You can say noble in single word, nuance on to best loving enabler. Aspiration, the capture of the sense. For one to begin to aspire means that he is dissatisfied with his low estate and is aiming at a higher condition. It is a sure sign that he is roused out of his lethargic sleep of animality and has become conscious of nobler attainments and a fuller life. Aspiration makes all things possible. So, in order to say it in acrostic, we can put it in the noble, in the same way, word how we express noble for NOBLA, nuance on to best loving enabler, we can say in English. தமிழ் மொழியில் ஒரு சொல்லில் மேனோக்கம் என மார்ச் 9ஆம் தேதி பதிந்து இந்த பதிவினை அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாள் பதிவு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.